வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎல். அதுக்கப்புறம் கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டிஎலோட ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 01032 இது ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏபிசி போர்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது 192 கொடுத்துருந்த பாக்ஸில். ஸோ அதில் சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிறது 6, அதுக்கப்புறம் 5. சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4994 6556 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 956 496 கிடச்சிருக்கு. அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஓகே, நேற்றுக்கு 12ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 728864 இது ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் 534, அதாவது ஏபிசி போர்ட் பாக்ஸில் 534 கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு 4, அதாவது சி போர்ட் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பரு 0, அதுக்கப்புறம் 5. ஏ போர்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 05507997 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 793053 கிடச்சிருக்கு. 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தா நம்ம அடுத்தது 15ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 13076 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் பி போர்டில் டேரெக்டாக 7 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6996 0440 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 490 694 கிடச்சிருக்கு. டிஎலோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 15ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 61608 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 0, 8 2 நம்பர் கொடுத்துருந்தோம். ரெண்டுமே டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பிசி நமக்கு டேரெக்டாக 08 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பிசி ஃபுல் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கான, அதாவது 15ஆம் தேதிக்கான நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேயே 8 மணி கெஸ்ஸிங் தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஓகே, 16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 9669 4334 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 943964 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. நாளைக்கு ஃபாலோ நம்பர்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9ன்ற நம்பர் வந்து ஃபாலோ நம்பராக எடுத்துக்கோங்க. டேட்டு சொல்லிடுறேன், 16/12. 16ஆம் தேதிக்கான ஃபாலோ நம்பர் சிங்கிள் டிஜிட்டு 9. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் எந்த ஷோவில் மேட்ச் ஆகுதோ அந்த ஷோவில் நீங்கள் போட்டாலும் ஓகே தான். இல்லை நாளைக்கு 4 ஷோவில் ஃபஸ்ட்டு 2 ஷோ ட்ரை பண்ணுங்கள், வந்துச்சுன்னா பாருங்கள். இல்லைனா திருப்பி இன்னும் 2 ஷோ ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அது உங்களோட இஷ்டம் அது. ஸோ ஃபாலோ நம்பர் ஆல் போர்டு 9 கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.